நமது தேவைக்காக வேறு ஒருவரிடமிருந்தோ அல்லது வங்கியிலிருந்தோ பெறப்படும் தொகை கடன் எனப்படும். கடனாக பெற்ற தொகையை அசல் என குறிப்பிடுவர். கடன் எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பெறப்படுவது. அந்த கால அளவு கடந்த பின் அத்தொகையை கடனாக பெற்றவர் கடன் கொடுத்தவரிடம் திருப்பி செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்துகையில் கடன் தொகைக்கு உரிய கட்டணமாக ஒரு தொகையையும் சேர்த்து திருப்பி கொடுக்க வேண்டும். அக்கட்டணத் தொகையின் பெயர் வட்டி ஆகும். வட்டி என்பது பொதுவாக கடனாக பெற்ற தொகையின் ஒரு சதவீதமாகவே குறிப்பிடப்படும். உதாரணமாக ஆண்டிற்கு 12% என்பது போல குறிப்பிடப்படும். கடன் தொகையின் 12% தொகை ஒரு வருடத்திற்கு வட்டியாக அசலுடனோ அல்லது முன்னதாகவோ திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் என்பது இதன் பொருள். வட்டி தொகையை கண்டுபிடிக்க கடன்னா என்ன? ஒருத்தர்கிட்ட நம்முடைய தேவைக்காக வாங்குகிற பணத்தின் அளவு, இது அசல் அப்படின்னு சொல்றோம். அதாவது பிரின்சிபல் வேல்யூ. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு நம்ம கொடுக்கிற தொகை இருக்கு இல்லையா, கட்டணம், அந்த கட்டணம் தான் வட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த இன்ட்ரெஸ்ட கடன் தொகை, அதாவது அசலினுடைய ஒரு குறிப்பிட்ட சதவீதமா தான் கணக்கு பண்ணுவாங்க. அப்பதானே அது ஈவனா இருக்கும். 100 ரூபாய் வாங்கினவருக்கு எவ்வளவு கட்டணம் வாங்கணும், 1000 ரூபாய் வாங்கினவருக்கு எவ்வளவு கட்டணம் வாங்கணும்ன்றத நம்ம தீர்மானிக்கணும் இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அவங்க பிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த சதவீதம் தான் வட்டி சதவீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இங்க வட்டி தொகையை எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்ட்ரெஸ்ட எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, பிரின்சிபலை எடுத்துக்கோங்க, அதாவது அசல். அதோட ஆண்டுகளின் எண்ணிக்கையை, நம்பர் ஆஃப் இயர்ஸை பெருக்கிக்கோங்க, அது கேபிட்டல் N. அதுக்கு பின்னாடி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம்னு சொன்னோம் இல்லையா, அந்த வட்டி சதவீதத்தை பெருக்கிக்கணும், R டிவைடட் பை 100. ஏன் பை 100 போட்டோம்? ஏன்னா வட்டி வீதம்ங்கிறது பர்சன்டேஜ். 5% சொன்னா 5/100 போடணும். வட்டி தொகைக்கான சூத்திரம் I is equal to PNR by 100. எளிமையா இருக்கா? அப்படி நம்ம எழுத முடியும். புரிதலை முன்னிட்டு கீழ்காணும் கணக்கை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு சின்ன கணக்கு பார்க்கிறோம். பார்த்துருவோமா? பூபதி தன்னுடைய விளைநிலத்தை செப்பனிட நில வள வங்கியிலிருந்து ரூபாய் 45,000 கடனாக பெறுகிறார். வங்கி மேலாளர் இது போன்ற விவசாய கடன்களுக்கு 8% வட்டி என தெரிவித்தார். மேலும் கடன் தொகையை வட்டியுடன் 2 வருடம் கழித்து திருப்பி தர வேண்டும் என பணித்தார். எனில் 2 வருடங்கள் கழித்து பூபதி வங்கிக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு? பூபதி வங்கியிலிருந்து பெற்ற கடன் தொகை 45,000 ரூபாய். வட்டி சதவீதம் 8%. இத வட்டி வீதம் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை வருடம்? 2 வருடம். அப்ப P 45,000, R 8, N 2. அப்ப 2 வருடத்திற்கு உரிய வட்டி தொகை I is equal to PNR by 100 தானே. 45,000 into 2 into 8 by 100. கீழே இருக்கிற 2 ஜீரோவும் மேல இருக்கிற 2 ஜீரோவும் அடிச்சு கொடுத்துடலாம். அப்படி அடிச்சு கொடுத்துட்டோம்னா மேல 450 into 16 கிடைக்குது. ரெண்டையும் பெருக்கிட்டா நமக்கு கிடைக்கிற விடை ரூபாய் 7,200. அப்ப 2 வருடங்கள் கழித்து பூபதி வங்கிக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு? அசலையும் வட்டியையும் கூட்டிடணும். எவ்வளவு கடன் வாங்கினாரு? 45,000 ரூபாய். வட்டி எவ்வளவு? 7,200 ரூபாய். ரெண்டையும் கூட்டிட்டா 52,200 ரூபாய் அவர் வங்கிக்கு கட்ட வேண்டும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2 வருடங்கள் கழித்து பூபதி வங்கியில் திருப்பி செலுத்த வேண்டிய தொகை 52,200 ரூபாய். அன்புமணி ஒரு வங்கியிலிருந்து ரூபாய் 56,000
வருடத்திற்கு 8% தனி வட்டிக்கு கடனாக பெற்றார். அதை அவர் 5 ஆண்டுகள் கழித்து திருப்பி கொடுக்க வேண்டுமெனில் அவர் வங்கியில் செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு? அன்புமணி கடனாக பெற்ற தொகை ரூபாய் 56,000. வட்டி வீதம் 8%. ஆண்டு 5. திருப்பி செலுத்த வேண்டிய வட்டி தொகை I = பிரின்சிபல் P 56,000. எண் வருஷம் 5. வட்டி வீதம் R 8. அப்ப PNR/100. இப்ப இங்க கீழே இருக்கிற 2 ஜீரோவும் மேல இருக்கிற 2 ஜீரோவையும் அடிச்சிட்டோம்னா 560 × 5 × 8 கிடைக்குது. 3 எண்களையும் பெருக்கிட்டா நமக்கு கிடைக்கும் தொகை ரூபாய் 22,400. இதுதான் வட்டி தொகை. அப்ப திருப்பி செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், அசல் மற்றும் வட்டியை கூட்டணும். 56,000 பிளஸ் 22,400, அப்போ மொத்தமா 78,400. அன்புமணி வங்கிக்கு திருப்பி செலுத்த வேண்டிய மொத்த தொகை 78,400 ரூபாய் ஆகும். அடுத்த கணக்கு பாருங்களேன். முத்து தனது கிராம கூட்டுறவு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கடனாக பெற்றார். 8 ஆண்டுகள் கழித்து அதற்கு அவர் திருப்பி செலுத்திய தொகை அவர் பெற்ற கடன் தொகையை போல 2 மடங்கு ஆகும். எனில் அவர் பெற்ற கடனின் வட்டி வீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. முத்து பெற்ற கடன் தொகையை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்வளவு வாங்கினாருன்னு தெரியாது. ஆனா 8 வருஷம் கழிச்சு அவர் எவ்வளவு கொடுத்தாரு? அப்படியே டபுளா கொடுத்திருக்கிறார். அப்ப முத்து திருப்பி செலுத்திய தொகை 2x. அப்படிதானே? கடனாக பெற்ற தொகை எக்ஸ், வட்டி தொகை ஐன்னு வச்சுக்கிறோம். இப்ப இங்க கவனிங்க, 2x-னா இப்ப வட்டி தொகையும் என்னவாயிருச்சு? எக்ஸா மாறிடுச்சு. கடனாக பெற்ற தொகை எக்ஸ், வட்டி தொகை எக்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்து திருப்பி செலுத்திய தொகை 2x, கடனாக பெற்ற தொகை எக்ஸ், வட்டி தொகை எப்படி கண்டுபிடிப்பீங்க? பிளஸ் 8 × R/100. அப்படிதானே செய்வீங்க. ஏன்னா PNR/100 வருஷம் மட்டும்தான் தெரியும். 8 பிரின்சிபலை எக்ஸ்ன்னு வச்சிருக்கிறோம். ஆர்னே வச்சுக்க போறோம். சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இந்த பக்கம் இருக்கிற 2x-க்கு பக்கத்திலேயே x அனுப்பிடுங்க. அனுப்பிட்டா 2x - x ஆயிடுச்சு. இடது பக்கம் x × 8 × R/100 அப்படியே இருக்கு. அப்ப 2x - x என்ன கிடைக்குது? x கிடைக்குது. அப்ப இந்த பக்கம் இருக்கிற x-ஐயும் அந்த பக்கம் இருக்கிற x-ஐயும் நம்ம அடிச்சு கொடுக்கலாம். ஏன்னா இரண்டும் பெருக்கல்ல நம்ம அடிக்க முடியும். அப்படி அடிச்சிட்டோம்னா வலது பக்கம் 1 தான் இருக்குன்னு அர்த்தம். பெருக்கல்ல இருக்கிற எண்களை நம்ம அடிக்கும் போது மீதம் இருக்கிற எண்களா நம்ம எழுத வேண்டியது 1. கூட்டல் கழித்தல்ல இருக்கிற எண்களை நம்ம அடிக்கும் போது மீதம் இருக்கிற எண்களா போட வேண்டியது 0. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வலது பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்கு? 1 இருக்கு. இப்ப இந்த 100 டினாமினேட்டர்ல இருக்கிற 100 அந்த பக்கம் அனுப்புனா நியூமரேட்டர் போகும். 8 நியூமரேட்டர்ல இருக்கு, அதை இங்கிட்ட அனுப்புனா டினாமினேட்டர்ல வரும். அப்ப R = 100/8. 100/8 வகுத்துட்டா என்ன கிடைக்குது? 12.5%. அப்ப வட்டி வீதம் 12.5. இத வேற மாதிரியும் செய்யலாம். என்ன சொல்லிருக்காங்க? வருஷம் எத்தனைன்னு சொல்லிருக்காங்க? 8 வருஷம் சொல்லிருக்காங்க. வட்டி எவ்வளவு ஆயிடுச்சு? டபுள் ஆயிடுச்சு. அதாவது எவ்வளவு வாங்கினாரோ அவ்வளவு வட்டி வந்துருச்சு. 100% அப்படியே கூடிருச்சா? 8 வருஷம். அப்ப 100 8 பங்கா பிரிங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். 8 பங்கா பிரிச்சா எவ்வளவு வரும்? 12.5 வரும். அப்ப வட்டி வீதம் 12.5. எளிமையா கால்குலேட் பண்ணணும்னா இப்படி மனக்கணக்குகளை நம்ம பழகிக்கலாம். செகண்ட் சம் பாருங்க. அரவிந்த் என்பவர் ரூபாய் 8,000-ஐ ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% தனிவட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டியையும் மொத்த தொகையையும் காண்க. இந்த கணக்குல தனி வட்டி மட்டும் கேட்கல, தனி வட்டியையும் அவர் வாங்கின அசல் தொகையும் சேர்த்து மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய படிநிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சூத்திரத்தை பயன்படுத்தி தனி வட்டி காணல். அடுத்ததா தனி வட்டியையும் அசல் தொகையையும் கூட்டி
மொத்த தொகையை கணக்கிடல், தென் விடை பகிர்தல். தனிவட்டி காணும் சூத்திரம் P × N × R டிவைடட் பை 100. இங்கே அசல் 8000 ரூபாய், எண்ணுக்கு பதிலா 2, ஆரோட மதிப்பு 7%, அதாவது 7/100. கீழே இருக்க 2 ஜீரோவையும் மேல இருக்க 2 ஜீரோவையும் அடி கொடுத்துடலாம். மீதம் இருக்கக்கூடியது 80 பெருக்கல் 2 பெருக்கல் 7. இதை 3ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 1120 ரூபாய் கிடைக்குது. ஸோ நம்ம தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததா மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு அசலையும் வட்டியையும் கூட்டணும். இங்க பியோட மதிப்பு 8000 ரூபாய் பிளஸ் வட்டி நாம கண்டுபிடிச்சிருக்கோம் 1120 ரூபாய். ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 9120 ரூபாய். அரவிந்த் செலுத்த வேண்டிய தனிவட்டி மற்றும் மொத்த தொகை ஆகியவை முறையே ரூபாய் 1120 மற்றும் 9120 ஆகும். தேர்ட் சம் பாருங்க. ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனிவட்டியாக ரூபாய் 21,280 செலுத்தினார் எனில் அசலை காண்க. ஃபோர்த் சம் பாருங்க. பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 8500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் 11,050 ரூபாயை செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் எவ்வளவு? மொத்த தொகையை நம்ம என்னன்னு எடுத்துக்குவோம்? A. அசல் P பிளஸ் வட்டி I. மொத்த தொகை 11,050 ஈக்குவல் டு 8,500 பிளஸ் I. I ஈக்குவல் டு 11,050 இருந்து 8,500 கழிக்கிறோம். நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 2,550 ரூபாய். இதுதான் அவர் அந்த வங்கிக்கு வட்டியாக செலுத்திய தொகை. இப்போ தனி வட்டி காணும் சூத்திரத்துல இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணுவோம். இதுல 8,500ல இருக்கக்கூடிய 2 ஜீரோவையும் 100ல இருக்கக்கூடிய 2 ஜீரோவையும் கேன்சல் பண்ணிருங்க. 85ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா 255. நம்ம இங்க எதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்? கேபிட்டல் ஆரோட மதிப்பு தான். பெருக்கல்ல இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகும். சோ 255ஐயும் 255ஐயும் அடிச்சோம்னா மீதம் இருக்கக்கூடியது 10. பாட்ஷா பெற்ற கடனுக்கான வட்டி வீதம் 10% ஆகும். ஃபிஃப்த் சம் பாருங்க. ஆண்டுக்கு 13% வட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் 16,500 இருந்து எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 22,935 உயரும்? A ஈக்குவல் டு P பிளஸ் I, I ஈக்குவல் டு A மைனஸ் P, அதாவது பிளஸ் P இங்கிட்டு போகும்போது மைனஸ் P அப்படின்னு மாறிடும். A ஓட மதிப்பு 22,935 மைனஸ் அசல் தொகை 16,500. ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வட்டி எவ்வளவு கிடைக்குது? 6,435 ரூபாய். தனி வட்டி காணும் சூத்திரம் P × கேபிட்டல் N × கேபிட்டல் R டிவைடட் பை 100. இங்க தனி வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கு அவருக்கு? 6,435. அசலுக்கு பதிலா 16,500. N அப்படின்றது ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள் கழிச்சு அவர் அந்த பணத்தை போய் வித்ட்ரா பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ என்ன அப்படியே வச்சுக்கோங்க. கேபிட்டல் R அப்படின்றது 13% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 13/100. இதை கேன்சல் பண்ணும்போது மேல இருக்கக்கூடிய 2 ஜீரோவும் கீழே இருக்கக்கூடிய 2 ஜீரோவும் அடியாயிரும். மிச்சம் இருக்கக்கூடியதை 165ஐயும் 13ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 2,145 இன்ட்டு N. பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல்டுக்கு அந்த பக்கமா போகும்போது டிவைட்ல வரும். ஸோ 6,435ஐயும் 2,145ஐயும் வகுத்தோம் அப்படின்னா
நமக்கு எத்தனை கிடைக்குது? 3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அவர் எத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த தொகையை போய் வித்ட்ரா பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள். ஸோ என்னோட மதிப்பு 3 ஆண்டுகள். கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் 55,560 இருந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க. ஸோ இங்க மொத்த தொகை தெரியும், அசல் தெரியும், வட்டி எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ மொத்த தொகை A = P+I, அதாவது அசல் பிளஸ் வட்டி. பட் கொஸ்டின் இங்க வட்டி கேட்கல, வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. இங்க 2 ஆண்டுகள் 3 மாதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம முழுவதுமா அதை என்னவா மாற்ற போறோம்? ஆண்டுகளுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ N = 2 ஆண்டுகள் 3 மாதங்கள். 2 ஆண்டுகளுக்கு எத்தனை மாதங்கள் இருக்கும்? 2 × 12 24 மாதம் பிளஸ் 3 மாதங்களை சேர்க்கும் போது 27. மாதத்தை ஆண்டுகளா மாற்றணும் அப்படின்னா அதை எதால வகுக்கணும்? 12ஆல வகுக்கணும். ஸோ N = 27/12. ரெண்டையும் 3 வாய்ப்பாட்டால வகுக்கலாம். 9/4 ஆண்டுகள். தனிவட்டி காணும் சூத்திரம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். P × N × R / 100. ஸோ தனிவட்டி ஆல்ரெடி நம்ம மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். தனிவட்டிக்கு பதிலாக 7,560 ரூபாய் போட்டுடலாம். அசல் P 48,000 இன்ட்டு ஆண்டுகள் கண்டுபிடிச்சிருக்கோம் 9/4. 4 அப்படின்றது டினாமினேட்டருக்கு வந்துடும். கேபிட்டல் R தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கேபிட்டல் R அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு இதில் இருக்கக்கூடிய 0, 2 ஜீரோவும் 2 ஜீரோவும் அடியாகிரும். அடுத்ததா 4 அடிக்கலாம். 1 4 4. 480ல் 4 எத்தனை தடவை இருக்கும்? 120 தடவை இருக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடியது 120 × 9 × கேபிட்டல் R. இப்போ நம்ம கேபிட்டல் R தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கேபிட்டல் R அப்படியே வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய 120 × 9 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமாக கொண்டு போயிருங்க. பெருக்கல்ல இருக்கிறது என்னவா மாறும்? டிவைடில் கன்வெர்ட் ஆகும். ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது 120 120, 63 120, 7,560. பேலன்ஸ் இருக்கக்கூடியது 63/9. 9 9 63. ஸோ ஆன்சர் 7%. அப்போ நீங்கள் கொடுத்த வட்டி வீதம் R = 7%. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் 4,500 அசலுக்கு மொத்த தொகை ரூபாய் 5,000 கிடைத்தால் அதனுடைய தனிவட்டி. இது ரொம்ப சிம்பிள்பா. நீங்க அசல் தொகை 4,500 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. மொத்தமா உங்களுக்கு வட்டியோட சேர்த்து எவ்வளவு தொகை திருப்பி கொடுக்குறாங்க? 5,000 ரூபாய். தனி வட்டி கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பேலன்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 500 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் A இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா 10th சம் பாருங்க. பின் வருவனவற்றில் எது ரூபாய் 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% என்ற வீதத்தில் தனிவட்டி ஆகும்? தனிவட்டி காணும் ஃபார்முலா P × N × R / 100. அசலுக்கு பதிலாக 1000 போட போகிறோம். எண்ணுக்கு பதிலாக 1. கேபிட்டல் R 10/100. ஸோ 2 ஜீரோவையும் மேலே இருக்க 2 ஜீரோவையும் கேன்சல் பண்ணிடுங்க. மீதி இருக்கிறது 10 × 1 × 10 இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 100. அப்போ ஆப்ஷன் C இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக 11th சம் பாருங்க. பின்வரும் வட்டி வீதத்தில் எது ரூபாய் 2,000 அசலுக்கு ஓராண்டுக்கு ரூபாய் 200 தனிவட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும்? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கப்பா? வட்டி வீதம், அதாவது கேபிட்டல் R கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? தனிவட்டி காணும் சூத்திரத்தையே அப்ளை பண்ணலாம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P × N × R / 100. இதில் கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிருங்க. அதாவது தனி வட்டிக்கு பதிலாக ரூபாய் 200, Pக்கு பதிலாக 2,000 ரூபாய், எண்ணுக்கு பதிலாக 1. கேபிட்டல் R தெரியாது, ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. R/100. இதில் கீழே இருக்கக்கூடிய 2 ஜீரோவும் மேலே இருக்கக்கூடிய 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். மீது இருக்கிறது 20 × 1 × கேபிட்டல் R. ஸோ கேபிட்டல் R மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய 20 இங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா டிவைட் ஆகும். அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா
R is equal to 10%. So option A is correct answer. 11th sum பாருங்க. ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூபாய் 10,000 2% தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்தார். எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் அவர் பெறும் தனிவட்டி எவ்வளவு? கொஸ்டின்ல நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? தனிவட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ தனிவட்டி காணும் சூத்திரம் P இன்ட்டு கேபிட்டல் N இன்ட்டு கேபிட்டல் R டிவைடட் பை 100. P அப்படின்றது அசல் தொகை எவ்வளவு செலுத்தியிருக்காரு? 10,000 இன்ட்டு எண்ணுக்கு பதிலா 4, கேபிட்டல் R அதாவது வட்டி 2%, 2/100. இதுல கீழே இருக்கக்கூடிய 2 ஜீரோவையும் மேல இருக்கக்கூடிய 2 ஜீரோவையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது 100 இன்ட்டு 4 இன்ட்டு 2, 4 2 8, 8 800. Therefore ஸ்டீஃபன் பெறும் தனிவட்டி ரூபாய் 800 ஆகும். அடுத்ததா 12th சம் பாருங்க. ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக ரூபாய் 15,000 10% தனிவட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். அவர் ரூபாய் 9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை கணக்கிடுக. தனிவட்டி காணும் சூத்திரம் P இன்ட்டு கேபிட்டல் N இன்ட்டு கேபிட்டல் R டிவைடட் பை 100. இங்க தனிவட்டி அவங்களே கொடுத்துட்டாங்க. 9,000 ரூபாய் அவங்க வந்து வட்டியா செலுத்தி இருக்காங்க. அடுத்ததா அசல் தொகை எவ்வளவு? 15,000 ரூபாய். காலம் வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன அப்படியே வச்சுக்கோங்க. கேபிட்டல் R வந்து தனிவட்டி வீதம் 10/100. இதுலயும் அதே போலதான் கீழே இருக்க 2 ஜீரோவும் மேல இருக்க 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கக்கூடியது 150 இன்ட்டு N இன்ட்டு 10. 150ஐயும் 10ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா 1,500 இன்ட்டு N. பெருக்கல்ல இருக்கக்கூடியது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமா போகும்போது டிவைட்ல போகும். ஸோ 9,000 டிவைடட் பை 1,500. ரெண்டையும் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 6 கிடைக்குது. ஸோ ரியா கடனை பயன்படுத்திய காலம் 6 ஆண்டுகள் ஆகும். 25th சம். கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 46,900க்கு 2 ஆண்டுகளுக்கு பின் தனிவட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் 53,466 எனில் வட்டி வீதத்தை காண்க. இப்போ இந்த கணக்குல என்ன கண்டுபிடிக்க போறோம்? கேபிட்டல் R கண்டுபிடிக்க போறோம். சோ பெறப்பட்ட தனிவட்டி ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். தனிவட்டி எப்படி கண்டுபிடிப்போம்? மொத்த தொகையில இருந்து அசலை கழிச்சிடலாம். 53,466 மைனஸ் 46,900 கழிச்சோம் அப்படின்னா 6,566. தனிவட்டி காணும் சூத்திரம் I is equal to P இன்ட்டு கேபிட்டல் N இன்ட்டு கேபிட்டல் R பை 100. அருண் என்பவர் பாலாஜிக்கு ரூபாய் 5,000 2 ஆண்டுகளுக்கும் சார்லஸுக்கு ரூபாய் 3,000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனிவட்டி வீதத்தில் வழங்கினார். ஆக மொத்தமாக ரூபாய் 2,200 வட்டியாக அருண் பெற்றார் எனில் வட்டி வீதத்தை காண்க. அருண் பெற்ற மொத்த வட்டி, அதாவது பாலாஜியிடமிருந்து வட்டியாக பெற்ற தொகையையும் சார்லஸிடம் இருந்து வட்டியாக பெற்ற தொகையையும் கூட்டுனா எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க? 2,200 ரூபாய். சோ வட்டியாக பெற்ற தொகை, அதாவது வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம்? P இன்ட்டு கேபிட்டல் N இன்ட்டு கேபிட்டல் R பை 100. ஸோ பாலாஜிக்கு கொடுத்த அசல் தொகை, அதாவது P அப்படின்றது 5,000, N வந்து 2, கேபிட்டல் R தெரியாது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை அப்படியே வச்சுக்குவோம். டிவைடட் பை 100 பிளஸ் சார்லஸுக்கு கொடுத்த அசல் தொகை 3,000 இன்ட்டு ஆண்டுகள் எத்தனை? 4 ஆண்டுகள். தேர்ஃபோர் எண்ணுக்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். இன்ட்டு கேபிட்டல் R பை 100. இதுல கீழே இருக்கக்கூடிய 2 ஜீரோவையும் 5,000ல இருக்கக்கூடிய 2 ஜீரோவையும் அடி கொடுத்துடலாம். அதே போல இதுலயும்
கீழே இருக்கக்கூடிய 2 ஜீரோவையும் 3000ல் இருக்கக்கூடிய 2 ஜீரோவையும் அடி கொடுத்துடலாம். மீதி இருக்கக்கூடியது 50 × 2 100 R பிளஸ் 30 × 4 120 R ஈக்குவல் டு 2200. 100ஐயும் 120ஐயும் கூட்டணும்னா 220 R ஈக்குவல் டு 2200. அகைன் கேபிட்டல் R ஈக்குவல் டு பெருக்கல்ல இருக்குது ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்ததுன்னா என்னவா மாறும்? டிவைடா மாறும். ஸோ 2ஐயும் வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது? 10%. அதாவது அருண் கொடுத்த கடன்களின் வட்டி வீதம் எவ்வளவு? 10% ஆகும். அடுத்த சம் பாருங்க. ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க. ஸோ அசல் தொகையை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? ரூபாய் 100 அப்படின்னு எடுத்துக்குவோம். 4 ஆண்டுகளுக்கு பின் நமக்கு எவ்வளவு மொத்த தொகை கிடைக்கும்? 2 × 100, அப்போ 200 ரூபாய். இப்போ தனிவட்டி ஈக்குவல் டு A மைனஸ் பி. 200 மைனஸ் 100 100. தனிவட்டிக்கான சூத்திரம் I ஈக்குவல் டு P × கேபிட்டல் N × கேபிட்டல் R பை 100. Pக்கு பதிலா 100, Nக்கு பதிலா 4 ஆண்டுகள் இன்ட்டு கேபிட்டல் R நமக்கு தெரியாது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. வட்டி நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? மேலே 100 ரூபாய் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதையும் ஐக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அடுத்ததா கீழே இருக்கக்கூடிய 100ஐயும் மேலே இருக்கக்கூடிய 100ஐயும் அடி கொடுத்துடலாம். அதை மட்டும் பெருக்கணும் அப்படின்னா 100 ஈக்குவல் டு 4 R. பெருக்கல்ல இருக்கக்கூடிய 4 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது டிவைட் ஆகும். ஸோ 100/4 ஓர் நாங்கா 4, 25 நாளா 100. therefore கேபிட்டல் R அதாவது வட்டி வீதம் 25% ஆகும். அசல் என்பது கடனாக பெற்ற அல்லது வழங்கிய தொகை. அசல் அப்படின்றது நம்ம ஒருத்தவங்கிட்ட இருந்து கடனா வாங்கின தொகையா இருக்கலாம். அப்படி இல்லாட்டினா நாம கடன் கொடுத்ததா இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ சரி என்பது சரியான விடை. அடுத்தது 6th சம் பாருங்க. கடன் பெற்றவர் அந்த அசலை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பயன்படுத்தியதற்காக ஒரு கூடுதல் தொகையை அசலுடன் சேர்த்து தர வேண்டும். அந்த கூடுதல் தொகையே வட்டி எனப்படும். நாம யார்கிட்டயாவது கடனா ஒரு தொகை வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஒரு 2 வருடங்கள் கழித்து திரும்ப கொடுக்கும்போது அதே தொகையை திருப்பி கொடுக்க முடியாது இல்லையாப்பா? அப்ப நம்ம என்ன செய்வோம்? எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து அவங்க கிட்ட கொடுப்போம். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கொடுக்கப்பட்ட கூற்று சரி. அடுத்ததா 7th சம் பாருங்க. வட்டி விகிதம் என்பது அசலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சதவீதத்தில் கணக்கிடப்படும். வட்டி விகிதம் அப்படின்னா அதை எந்த எழுத்தால குறிப்போம்? கேபிட்டல் ஆர். இப்ப கேபிட்டல் ஆர் அப்படின்றத நம்ம எப்பவுமே எதுல தான் சொல்லுவோம்? சதவீதத்துல தான் சொல்லுவோம் இல்லையா? அப்போ கொடுக்கப்பட்ட கூற்று சரி. அடுத்ததா 8th சம் பாருங்க. நேரம் என்பது கடன் பெறப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட காலத்தை குறிக்கும். கேபிட்டல் என் எத்தனை வருடங்களுக்கு பிறகு அந்த தொகையை திருப்பி கொடுக்கிறோம் இல்லாட்டினா திருப்பி வாங்கிக்கிறோம் அப்படின்ற காலத்தை குறிக்கும். சோ கொடுக்கப்பட்ட கூற்று சரி. 9வது கணக்கு. மொத்த தொகை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கடன் பெற்றவர் கடன் அளிப்பவருக்கு திருப்பி அளிக்கும் தொகையாகும். இதை மொத்த தொகை ஈக்குவல் டு அசல் பிளஸ் வட்டி என்ற சூத்திரத்தின் மூலம் காணலாம். மொத்த தொகை எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம வாங்கின அசல் தொகையையும் அதற்கான வட்டியையும் கூட்டணும் அப்படின்னா மொத்த தொகை கிடைக்கும். ஸோ A ஈக்குவல் டு P பிளஸ் I என்பது சரியான கூற்று. அடுத்ததா 10th சம் பாருங்க. தனி வட்டியை பின்வரும் சூத்திரத்தின் மூலம் காணலாம். தனி வட்டிக்குரிய ஃபார்முலா என்னது? கேபிட்டல் I ஈக்குவல் டு P இன்ட்டு கேபிட்டல் N இன்ட்டு கேபிட்டல் R பை 100. P அப்படின்றது அசல் தொகை, கேபிட்டல் R அப்படின்றது வட்டி வீதம், N அப்படின்றது காலம். சோ கொடுக்கப்பட்ட கூற்று சரி.